3D printed வாட்ச் இது கிடையாது. இதில் இருக்க மிஷினும் இதில் இருக்க கிளாஸையும் யூஸ் பண்ணி ஒரு புது பாடியை டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதை அசம்பிள் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் பிரிண்ட் பண்ண போகிறது அனலாக் வாட்ச் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் 2 டைப் ஒரு ஸ்ட்ராப் இருக்கும்னு. ஒன்று பார்த்தோம்னா நார்மல் லெதர் ஸ்ட்ராப் இல்லைனா சிலிக்கான் ரப்பர் ஸ்ட்ராப்லாம் இருக்கும். அது வந்து சாலிடாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா செயின் வாட்ச், அதாவது பிளாக்காக இருக்கும். நான் ஒரு மேட்டிங் மூலமாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த மேட்டிங் மூலம் நமக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நார்மல் ஸ்ட்ராப்பை டிசைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் வரைஞ்சி எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு டிபி ஃபிலமெண்ட்டில் போய் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ளெக்சிபிளாக வந்துடும். ஆனால் நான் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா செயின் வாட்ச் தான். ஏன்னா செயின் வாட்சை பிரிண்ட் பண்ணுறது பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பிளாக்காக பிரிண்ட் பண்ணி அதை வந்து கரெக்டான மேட்டிங் மூலமாக பண்ணுறது. அதனால் ஒரு சின்ன சேலஞ்ச் மாதிரி செயின் வாட்ச் 3Dல பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ அது ஒர்க் ஆகலை அப்படின்னா வேணால் நம்ம ரப்பர் வாட்சுக்கு மாறிக்குவோம். ஸோ இந்த செயின் வாட்சை டிசைன் பண்ணுறதுக்காக ஏற்கனவே இருக்க செயின் வாட்சை எடுத்து அந்த செயின் வாட்சில் இருக்க ஸ்ட்ராப்பில் இருக்க பிளாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பிளாக்ஸ்லாம் அப்படியே டைமென்ஷனாக எல்லா டைமென்ஷனும் அளந்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம ஒயிட் போர்டை ட்ரா பண்ணிடணும். ஏன்னா எந்த ஒரு ஸ்டெப் பிளான் பண்ணி பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த ஒயிட் போர்டு அப்படியே ட்ரா பண்ணதுக்கப்புறம் லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஃபியூஷன் டெஸ்ட்டில் அந்த பிளாக்ஸ் எல்லாரும் டிசைன் போட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல நம்ம ஏதாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பிளாக்ஸ் மட்டும் வரைஞ்சி அது 2 பிளாக்குக்கும் அட்டாச்மெண்ட்டுக்காக இன்னொரு பிளாக் வரைஞ்சி அதுக்கு 2 பின்னும் போட்டு டிசைன் பண்ணிட்டேன். இப்போ 3D பிரிண்டரில் போட்டு எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிடுவோம். டெஸ்ட் நம்பர் 1, லெட்ஸ் see how it goes. முதல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டயாமீட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஹோலினுடைய டயாமீட்டர் இந்த அட்டாச்மெண்ட்ஸோட சைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சின்னதாக இருக்குது. இது வந்து 3D பிரிண்டர் வந்து அந்தளவுக்கு அக்யூரஸியாக பிரிண்ட் பண்ணாது அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஸோ டெஸ்ட் நம்பர் 1 ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா வந்துச்சு, இது வந்து நம்ம நூல் மூலமாக கட்டலாமே, இந்த ஹோல் வழியாக நூலை விட்டுட்டு அதை வச்சு நம்ம கட்டணும் அப்படின்னா கரெக்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக நூலை விட்டு ஒரு டெஸ்ட்டில் கட்டினேன். சூப்பராக ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெஸ்ட் நம்பர் 1 ரொம்பவே சின்னதாக வந்திருக்கு அப்படின்றதுனால டெஸ்ட் நம்பர் 2க்கு பார்த்தோம்னா இதே பிளாக்கை நான் வந்து 1.3க்கு ஸ்கேல் பண்ணியிருக்கேன். அதாவது இது அப்படியே 1.3 ஸ்கேல் பண்ணிவிட்டு மூளைக்கு ஃபில்லட் அடிச்சேன். அப்போ வந்து மூவ்மெண்ட்ஸும் நமக்கு தடப்படாமல் இருக்கும் அப்படின்றனால ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 2 பிரிண்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் நம்பர் 2 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ்லாம் வந்துருச்சு. சூப்பராக இருக்குது பிரிண்ட் பண்ணதை பார்க்குறதுக்கு. ஏன் பார்த்தோம்னா 1.3 அளவு ஸ்கேல் பண்ணது, ஹோல்ஸும் நல்லா பெருசாக இருக்குது. அந்த ஃபில்லட் அடிச்சது பார்த்தோம்னா நல்லாவே நம்ம மூவ்மெண்ட் நல்லா தரும். ஸோ இந்த காம்போனண்ட்டாக டைப் பண்ணுறதுக்கு இந்த பழச நூல் கன்சிடலாம். இதை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி நமக்கு நல்ல இதோட ஸ்ட்ராங்கான கயிறு நம்ம வச்சு கட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த வாட்சோட ஹெட், அதாவது இந்த முள் மிஷின்லாம் உள்ளே போய் உட்காரும் இல்லையா, அதுக்காக வாட்சோட ஹெட் டிசைன் பண்ணும் அப்படின்றதுக்காக அந்த முள் டிஸ்க் இருக்கு இல்லையா, அதோட டைமென்ஷனை அளந்துட்டு அதனோட திக்னஸ், அதாவது அவுட்டர் திக்னஸ் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டேன் ஒரு சர்க்கிளில் போட்டு. அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணக்கப்புறம் அந்த டிஸ்க் வந்து உள்ளே போய் உட்காரணும் அப்படின்றதுக்காக கீழே இருந்து அந்த டிஸ்கோட 1 mm கிளியரன்ஸ் கொடுத்து அது கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து கிளாஸ் இருக்குல்ல, மேலே கிளாஸ் போய் உட்காரணும் அப்படின்றதுக்காக அதோட அளவு எடுத்துட்டு அதுக்கு 1 mm கிளியரன்ஸ் கொடுத்து அதையும் கட் எடுத்து ஒரு ஸ்டெப் கட் மாதிரி இருக்கா. இப்போ வந்து நம்ம கீழே வச்சிருக்க முள் தெரியணும் அப்படின்றதுக்காக நடுவில் ரேண்டமாக ஒரு சர்க்கிளில் போட்டு அதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு முள் தெரியும். ஏன்னா அப்போ தான் டைம் பார்க்க முடியும். இப்போ டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாப் இருக்கும் இல்லையா, அதுக்காக சைட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு அந்த ஹோலையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணி அந்த கட்டும் எடுத்தாச்சு. இப்போ இந்த வாட்ச் ஸ்ட்ராப்போட ஒரு பிளாக்கை எடுத்து அப்படியே மூவ் பண்ணி வச்சு, அதாவது ஹெட்டுக்குள்ளே மூவ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே லைட்டாக ஸ்கேல் பண்ணிட்டு மேலே இருக்க தேவையில்லாத போர்ஷன் அப்படியே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற பிளாக்கோட சைஸுக்கு அதுவும் வந்துடும். அப்புறம் உள்ள இருக்க தேவையில்லாத போர்ஷன்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி ஆப்போசிட்லையும் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை அப்படியே நான் ஆப்போசிட்லேயே மிரர் பண்ணிட்டேன். மிரர் பண்ணதுக்கப்புறம் 3த்தையும் ஒன்றா மாற்றணும் அப்படின்றதுக்காக அதை கம்பைன் ஆப்ஷனுக்குள்ள போய் 3த்தையும் ஒன்றா மாற்றிட்டேன். இப்போ எனக்கு கம்பைன் பண்ணால் கியூரா சாஃப்ட்வேர் வந்து ஸ்லைஸ் பண்ணும். இப்போ கம்பைன் பண்ண ஆப்ஜெக்ட் அப்படியே கியூரா சாஃப்ட்வேரில் எடுத்துகிட்டு போய் லேயர் ஹைட் கொடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு லேயர் ஹைட்டுக்கும் எவ்வளோ டைம் எடுக்குது நீங்கள் பார்க்க தான் தெரியும். அது போட்டு 0.12 லேயர் ஹைட்டில் வச்சோம் அப்படின்னா 1.5 மணி நேரம் எடுத்துக்குது இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ 0.16 போட்டு அப்படியே ஒவ்வொரு லேயர் ஹைட்டாக பார்த்துட்டு எவ்வளோ எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 0.28 mm லேயர் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 39 நிமிஷத்தில் பிரிண்ட் பண்ணுது அப்படின்றனால 0.28 வச்சு சேவ் பண்ணிடுறேன். இப்போ அப்படியே 3D பிரிண்டரில் போட்டு 3Dல பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஹோப் இட் வில் ஒர்க். அண்ட் வாட்சோட ஹெட் வந்து நல்லா பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. செயினு இதோட அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ மொமெண்ட் ஆஃப் ட்ரூத், அதாவது இந்த வாட்சோட டிஸ்க் வந்து இதுக்குள்ளே கரெக்டாக போய் ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்க்குற தருணம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். சூப்பராக ஃபிட் ஆகுது. அங்கே ரியல் வாட்சில் இருந்து அதே லைட்டாக ஷேக்கான கிளியரன்ஸ் வந்து இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி அந்த கிளாஸையும் அதை கவர் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸும் நல்லாவே ஃபிட்டாக இருக்குது. நம்ம தள்ளினா கூட வராது, ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தான் வரும். ஸோ நான் கிளியரன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா உரமும் கொடுத்தேன். நம்ம அளந்த டைமென்ஷனோட எக்ஸ்ட்ரா உரமும் கொடுத்தேன். அந்த கிளியரன்ஸ் வந்து சூப்பராக அவுட் ஆகுது. ஆனால் அடுத்து இந்த டைம் அட்ஜஸ்டிங் நாபியும் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடும். ஏன்னா அதுக்கான ஹோலும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த டைம் அட்ஜஸ்டிங் நாபியும் பிளேஸ் பண்ணிவிட்டு அது ஷேக்காக இருக்க ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்களே எவ்வளோக்கு, அந்த சப்போர்ட்டையும் அப்படியே உள்ளே பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. அந்த சப்போர்ட்டையும் உள்ள வச்சு பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டம் மூடி இருக்கும் இல்லையா, இது மட்டும் தான் கரெக்டாக ஃபிட் ஆகலை. நான் அந்த மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கல கரெக்டாக இருக்காங்க. ஆனால் இந்த தேவையில்லை நமக்கு, ஏன்னா இந்த சப்போர்ட்டை நமக்கு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கும் அப்படின்றனால இதையும் தூக்கி போட்டுட்டு இந்த ஸ்ட்ராப்பை 2த்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து கனெக்டர் ஹூக் நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ அடுத்து இந்த ஸ்ட்ராப்பை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹூக், அதாவது கனெக்டர் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பின்னையும் ஒரு ஹூக்கையும் டிசைன் பண்ணி அதையும் 3D பிரிண்டரில் எடுத்து போட்டு 3Dல பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஹூக்கையும் பின்னையும் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதையும் அட்டாச் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு வாட்சை கையில் கட்டிடலாம்.
ஸோ என்னோட பழைய வாட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த பிளாக் கலர்லாம் போய் நல்லா ஒயிட்டிஷ் பிளாக்காக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த புது வாட்ச் நான் பிரிண்ட் பண்ணேன். இப்போ இந்த வாட்ச்லாம் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நெட்டில் இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா தெரியும் 1 mm திக்னஸ்லேயே இது அழகாக ஒரு ஸ்ட்ராப் அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அந்த ஸ்ட்ராப் அதை அப்படியே கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இந்த டிசைன்லேயே ஒரு வாட்சை பிரிண்ட் பண்ணி உள்ள இருக்க மிஷின்ஸ்லாம் வச்சு அப்கமிங் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வாட்சோட கலர் இந்த டிசைன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாடா.